அருமையான சுவையான இன்ஸ்டன்ட் அவசரத்துக்கு உடனே சுடக்கூடிய நம்ம இட்லி. ஒரு கிண்ணத்தை எடுத்துக்கங்க. ரவை, தயிர், பேட்டருக்கு தேவையான உப்பு, தண்ணி. அது ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். இப்போ அது கடையில் ஒரு பொட்டுக்கடலை சட்னி அரைச்சிருவோம். பொட்டுக்கடலை போட்டுங்க. 2 பல் பூண்டு போடுறேன், இஞ்சி போடுறேன், பச்சை மிளகா உடச்சி போடுறேன், புதினா, கொத்தமல்லி தலை, தேங்காய், கொஞ்சம் தண்ணி விட்டு தேவையான உப்பு. கடாயை வச்சுக்கிடுவோம். டீஸ்பூன் எண்ணெய், சிட்டிகை ஜீரகம், கடுகுளுந்து, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை. இந்த தாளிப்பு முடிஞ்சுது. சட்னி முடிஞ்சிச்சு. இட்லி மாவு சுடுற பதத்துக்கு தண்ணி ஊற்றி கொஞ்சம் கரைச்சிக்கணும். ஈனோ சால்ட்டு போட்டுக்கிறோம். விஸ்கில் நல்லா இது பண்ணிக்கோங்க. இட்லி பாத்திரம் வச்சுக்கிடுவோம். தண்ணி லெவலை கம்மியாக ஊற்றுங்க. இட்லி தட்டில் எண்ணெய் தொட்டு ஃபுல்லாக தடவிக்கிடுவோம். இட்லியை ஊற்றிடுவோம். ஃபுல்லாக ஊற்றாதீங்க, கொஞ்சம் கொஞ்சம். இப்போ நம்ம நல்லா தண்ணி கொதிக்குது. மேலே மூடி போட்டு மூடி வச்சுருவோம். 15 நிமிஷத்துக்கு அப்புறம் இப்போ திறக்கிறோம். அப்படியே நம்மளை சுற்றி ரவுண்ட் எடுத்துக்கோங்க. பாருங்கள், க்ளீனாக அருமையாக வந்துருச்சு. இட்லி உங்களுக்கு பூ போல் பஞ்சு மாதிரி இருக்கும். நம்ம ஆஃபீஸுக்கு, ஸ்கூலுக்கு, டிஃபனுக்கு, இங்கே காலேஜுக்கு கட்டி கொடுத்து விடலாம். பிள்ளைங்களுக்கு கட்டி கொடுத்து விடலாம். ஆஃபீஸுக்கு கட்டி கொடுத்து விடலாம். ரொம்ப பிரமாதமாக இருக்குது. இதுக்கு தேங்காய் சட்னி, நீங்கள் வேறு என்ன பழைய குழம்பு வீட்டில் முதல் நாள் வச்சது எது இருக்கோ அதை கூட நீங்கள் வச்சு சாப்பிட்டுக்கலாம்.